அரசு நிகழ்ச்சிகளில் வைக்கப்படும் பதாதைகளில் கீழ்வேளூர், நாகை எம்எல்ஏக்களின் பெயர்களை அச்சிடாத காரணம் என்ன என ஆளுர் ஷானவாஸ் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிலர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. நாகையில் கூட்டுறவுத்துறை சார்பில் 71வது கூட்டுறவு வார விழா இன்று நடைபெற்றது. தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், தமிழக தாட்கோ தலைவர் மதிவாணன், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ், கீழ்வளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது நிகழ்ச்சியில் உரையாற்றிய நாகை மாலி பேசும்போது, அரசு நிகழ்ச்சிகளில் வைக்கப்படும் பதாகைகளில் தன் பெயரும் ஷானவாஸ் பெயரும் அச்சிடாதது காரணம் என்ன என அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் வருத்தம் தெரிவித்து பேசினார். நாகை தொகுதி, கீழ்வளூர் தொகுதிகளில் அமைச்சர் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிகளில் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ், கீழ்வளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி ஆகியோரது பெயர் இடம்பெறுவதில்லை என்ற சர்ச்சை இருந்து வந்த நிலையில் இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நாகையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சியில் தன் பெயரும் ஷானவாஸ் பெயரும் அரசு நிகழ்ச்சி பதாகைகளில் அச்சிடப்படாத காரணம் என்ன, தாங்கள் மக்கள் பிரதிநிதி, அப்படி செயல்படுவது தவறு என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ், அரசு நிகழ்ச்சிகளில் கடந்த 3 ஆண்டுகளாக அடிக்கடி தங்களது பெயர்கள் விடுபட்டு விடுகின்றன என்று வருத்தம் தெரிவித்த அவர், யாரோ ஒரு அரசு அதிகாரி செய்யும் சிறு தவறால் ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது என கூறினார். மேலும் தங்கள் பிரதிநிதி என்பதால் எங்கள் பெயரை அச்சடிக்க வேண்டும் என்றும், அது விளம்பரத்திற்கு அல்ல, தங்களது சுயமரியாதை என்று தெரிவித்தார். ஏதோ ஒரு அரசு அதிகாரி செய்யும் சிறு தவறை இனிவரும் காலங்களில் சரி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் ஷானவாஸ் கோரிக்கை வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், 2 சட்டமன்ற உறுப்பினர் கூறிய நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடக்காது என்றும், தான் இருக்கும் வரை தங்களுக்கு உரிய மரியாதை செலுத்தப்படும் என அமைச்சர் பதிலளித்தார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.